போராட்டக்காரர்கள் மன்னாரை மீட்டெடுப்போம் என போராட்டத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கின்றார்கள். மன்னாரை மீட்டெடுப்பதற்கு எங்களை தவிர வேறு யாரும் கிடையாது. இந்த போராட்டத்தின் பின் ஒரு அரசியல் காய் நகர்த்தல் இருக்கின்றது. மக்களுக்கு இதனால் பாதிப்பு ஏற்படும் என நிரூபிக்கப்படுமானால் நாங்களும் கூட உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், மன்னாருக்கு அதிகளவான பாதிப்பு ஏற்படுத்துவது வேறு எதுமல்ல, கனியமல் அகழ்வின் மூலமாக ஏற்பட போகின்ற ஆபத்து. அப்போ அந்த ஆபத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு காற்றாலை மின் நிலையம் அமைக்கின்ற பணி என்பது இது இப்பொழுதும் கூட செய்து முடித்திருக்கின்ற வேலை. அதனால் நாங்கள் மக்களிடம் கேட்கின்றோம், வேறு எதுமல்ல. இன்றைக்கு உலகம் முழுவதும் நாங்கள் தேடி பாருங்கள். இலங்கையில் இதற்கு முன்னர் அமைக்கப்பட்ட காற்றாலை மின் கோபுரங்களை பாருங்கள். அவர்கள் அந்தந்த பிரதேசங்களை சென்று பாருங்கள். அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடற்கரையை சென்று பாருங்கள். அங்கே மீன்கள் வரவில்லையா, உயிரினங்கள் வரவில்லையா, பறவைகள் வரவில்லையா, அல்லது இயற்கைக்கு எந்த விதமான மாசு ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை தேடிப்பார்கள். அபாரான மாசு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால், அபாரான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்குமாக இருந்தால், அது விஞ்ஞான ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் நிரூபிக்கப்படுமானால் நிச்சயமாக நாங்களும் கூட உங்களோடு சேர்ந்து போராடுவதற்கு தயார். அதே போல எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இதற்கு முன்னர் இன்னொரு கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனி உண்டு, அவர்கள் இந்த வேலையை செய்வதற்கு தயாராகினார். அப்பொழுது இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இந்த தாங்களுடைய மதத்தை மாத்திரம், தாங்களுடைய மதம் மாத்திரமே இதற்காக போராடுகின்றது என்று கூறிக்கொண்டிருக்கின்ற நபர்களிடம் நான் கேட்கின்றோம், அன்றைக்கு நீங்கள் வாய்மூடி மௌனிகளாக இருந்தீர்கள். ஆரம்ப கட்டத்தில் இவைகள் வந்து குழிகளை தோண்டுகின்ற பொழுது, அமைக்கின்ற பொழுது, அதற்கான அதாவது பவுண்டேஷன் போடுகின்ற பொழுது வாய்மூடி மௌனிகளாக இருந்தீர்கள். அவ்வாறு மௌனிகளாக இருந்த நபர்கள் இன்றைக்கு ஏன் இந்த அவசரம் என்று எங்களுக்கு தெரிகின்றது. வேறு எதுமல்ல, உங்களுக்கு பின்னால், இவர்களுக்கு பின்னால் ஒரு அரசியல் காய் நகர்த்தப்படுகின்றது. அந்த நகர்த்தப்படுகின்ற காயானது வேறு எதுமல்ல, எங்களுடைய அரசாங்கத்திற்கு எதிராகும். எதிரான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, இன்றைக்கு எங்களுக்கு எதிராக இருக்கின்ற அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடந்த 1990ஆம் ஆண்டு அகதியாக ஒரு ஷாப்பிங் பேக்கோடு சென்று மன்னாரிலிருந்து சென்ற நபர்கள் இன்றைக்கு கோடீஸ்வர குபேரர்களாக மாறியிருக்கிறார். அவர்களை பற்றி யாரும் பேச மாட்டார்கள் என்று அவர்களுடைய பணம் உங்களுக்கு வருகின்றது என்று தெரிகின்றது. அல்லது அங்கே இருக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு நீங்கள் பேசுகின்றீர்களா? இல்லை. அங்கே கசிப்பு கஞ்சா மூலமாக எங்களுடைய இளம்பரம்பரை அழிக்கப்படுகின்றதே, அதற்கு எதிராக பேசுகின்றீர்களா? நீங்கள் அண்மை காலத்தில் மனநல பிரச்சினைகள் மற்றும் போதைப்பொருள் துஷ்பிரயோகம் தொடர்பான பிரச்சினைகள் காரணமாக சுமார் 12 இலங்கையர்கள் இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார். இத்தகைய பாதிப்புகள் உள்ளவர்களை வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக அனுப்புவதை தவிர்க்குமாறு சம்பந்தப்பட்ட குடும்பங்களை இலங்கை தூதரகம் கேட்டுக் கொள்கின்றது என்றும் தூதர் நிமல் பண்டார தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலில் கட்டுமான பணிகளில் முன்னர் பணியாற்றி வந்த மேலும் 2 இலங்கையர்கள் கடந்த வியாழக்கிழமை இஸ்ரேலில் இருந்து கொழும்புக்கு நாடு கடத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் 2 இலங்கையர்களும் இன்று துபாய் வழியாக வீட்டிற்கு அனுப்பப்பட்டதாகவும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் வேண்டுகோளின் பேரில் இவர்கள் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதாகவும் தூதர் நிமல் பண்டார தெரிவித்திருக்கின்றார். உறுதி செய்து புறப்படுவதற்காக விமான நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதாகவும் அவர் மேலும் கூறினார். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று ஞாயிற்றுக்கிழமை 4வது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது.
குறித்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த 29ஆம் தேதி ஆரம்பமாகிய நிலையில் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இன்றைய போராட்டத்தில் யாழ் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரும் அதிக அளவில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்துக்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் வடக்கின் 5 மாவட்டங்களை சேர்ந்த வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என்று கலந்து கொண்டுள்ள நிலையில் போராட்டத்தின் ஆரம்பத்தில் அணையா விளக்கு பகுதியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தி போராட்டம் ஆரம்பமானது. போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் ஸ்ரீலங்காவில் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரிக்கின்றோம், தமிழ் இன அழிப்புக்கும் காணாமலாக்கப்படுதல், போர்க்குற்றங்கள் மற்றும் மனித புதைக்குழிகள் குறித்து நாம் சர்வதேச சுயாதீன விசாரணையை மட்டுமே கோருகின்றோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். அத்தோடு மன்னார் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்படும் காற்றாலை மின் திட்டத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதோடு நேற்றைய போலீசார் ராணுவத்தின் அடாவடித்தனத்திற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இப்போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கினார்கள். ஜேவிபியின் முன்னாள் முக்கியஸ்தர் நந்தன குணதிலகவுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழு வழக்கு தொடர தீர்மானித்துள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகமும் உயர் நீதிமன்ற நீதிபதியுமாகிய ரங்க திசநாயக்கு ஜேவிபியின் சட்டப்பிரிவில் தனக்கு கீழ் பணியாற்றியதாக நந்தன குணதிலகு அண்மையில் பரபரப்பான கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். எனினும் குறித்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று ஜேவிபியின் சட்டப்பிரிவின் செயலாளர் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நந்தன குணகதிலகவின் கருத்துக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசநாயக்க விரைவில் வழக்கு தொடரவுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. நந்தன குணதிலகவின் கருத்து மூலம் தனக்கு அசௌகரியம் மற்றும் அபகீர்த்தி ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியே அவர் வழக்கு தொடர உத்தேசித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடப்பு ஆண்டின் கடந்த 9 மாத கால பகுதிக்குள் சுமார் 1916 வீதி விபத்துகள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த வீதி விபத்துகள் காரணமாக இதுவரையான காலப்பகுதிக்குள் 2037 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3787 பேர் காயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அண்மையில் எல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற பேருந்து விபத்து போன்று பேருந்துகள் தொடர்பான வீதி விபத்துகளின் போதே கூடுதலான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. பெரும்பாலான வீதி விபத்துகளுக்கு சாரதிகளின் அலட்சியம், அதிவேக பயணம் என்பனவே பிரதான காரணங்களாக அமைந்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. மன்னார் காற்றாலை திட்டத்தை எதிர்த்து உள்ளூர் மக்கள் எழுப்பிய சமாதான போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீதும் வணக்கத்திற்குரிய பங்கு தந்தையர்கள் மீதும் காவல்துறை மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் அமைதி வழி போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மக்களுக்கு பாதிப்பாக அமையக்கூடிய காற்றாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது அரசு அடக்குமுறை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் மீதும் அருட்தந்தையர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்படுவதை கண்டித்தும் மன்னார் மக்களின் போராட்டத்துக்கு ஆதரவளிக்கும் முகமாக வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கட்டைக்காடு பொதுமக்களின் ஒழுங்குபடுத்தலில் கட்டைக்காடு பங்குத்தந்தை தலைமையில் இன்று காலை 7:30 மணியளவில் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அழிக்காதே அழிக்காதே, மன்னாரை அழிக்காதே, வேண்டாம் வேண்டாம், காற்றாலை திட்டம் வேண்டாம், அள்ளாதே அள்ளாதே, எமது மண்ணை அள்ளாதே போன்ற வாசகங்களை ஏந்தி கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தினம் எங்களுடைய மன்னார் தீவிலே எங்களுடைய மக்களுடைய சாத்திய ரீதியான போராட்டம் அரசு இயந்திரத்தினால் ஒடுக்கப்பட்டதை கண்டித்து இன்று நாங்கள் கட்டைக்காட்டு மக்களாக வன்மையாக இந்த விடயத்தை கண்டிக்கின்றோம். மன்னார் தீவு எங்களுடைய பூர்வீக சொத்து. அபிவிருத்தி என்ற பேரிலே மன்னார் தீவு அழிக்கப்படுவதையும் மன்னாருடைய வளங்கள் சூறையாடப்படுவதையும் வன்மையாக கண்டித்து அந்த மக்கள் சாத்திய ரீதியான போராட்டத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுடைய சாத்வீக போராட்டத்தை அவர்கள் அசிங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அப்பாவி மக்களை
அப்பாவி மதகுருமார்களை தாக்கி இருக்கின்றார்கள். எனவே உடனடியாக இந்த அடக்குமுறைகள் நீக்கப்பட வேண்டும். பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் ஏனைய அரசாங்கங்களை போன்றுதான் இந்த அரசாங்கமும் செயற்பட எத்தனித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னும் எங்களுடைய தேசத்தில் இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்படவில்லை. அரசியல் கைதிகள் இன்றும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் விட புதிதாக இப்பொழுது பிரச்சனை எங்களுடைய மன்னார் தீவினுடைய வளங்களை சூறையாடுவதற்காக திரைமறைவிலே பல காய்கள் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது எங்களுடைய சுற்றுச்சூழலையும் வெகுவாக பாதித்து நிற்கின்றது. எனவே உடனடியாக இந்த அரசாங்கம் இப்படியான தான் தோன்றித்தனமான செயற்பாடுகளை கைவிட்டு எங்களுடைய மக்கள், எங்களுடைய தமிழ் மக்கள், எங்களுடைய தாயக பூமியிலே அவர்கள் உரிமையோடு இறமையோடு தங்களுடைய வளங்களை தாங்களே பயன்படுத்தக்கூடிய விதமாக கொண்டு அமைவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இதற்கு சர்வதேச சமூகம் இந்த தமிழ் மக்களை பாராமுகமாக இல்லாமல் சர்வதேச சமூகத்தினுடைய தலையீட்டோடு எங்களுடைய மக்களுக்கான இறமைகள் கிடைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய நாளிலே கட்டைக்காட்டு மக்கள் நாங்கள் இந்த சாத்வீக ரீதியான போராட்டத்தை இந்த காலை வேளையிலே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆளுகின்ற அரசாங்கம் அப்படி பொறுப்புணர்ச்சியத முறையிலே கூற முடியாது. இந்த அரசாங்கத்தை எங்களுடைய மக்களும் வெகுவாக ஆதரித்திருந்தார்கள் தேர்தல் காலங்களிலே. இப்பொழுதுதான் மக்களுக்கும் விளங்குகின்றது ஏனைய அரசாங்கங்களை போன்று இந்த அரசாங்கமும் தமிழ் மக்களை ஒடுக்குகின்ற ஒரு அரசாங்கம் என்பதை. எனவே இந்த இப்படியான நிலைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான தீர்வு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு சர்வதேச தலையீடு தான் தேவை என்பதை இப்பொழுது மக்கள் வெகுவாக புரிய தொடங்கி இருக்கின்றார்கள். மன்னார் மக்களுடைய போராட்டத்தில் கூடுதலாக அழுத்தந்தையர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அழுத்தந்தையர்கள் அண்மையில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழர் பகுதியில் வடகிழக்கில் சில இடங்களில் மதச்சாயம் பூசப்படுகிறது. அழுத்தந்தையர்கள் தான் இந்த போராட்டத்தை திசை திருப்பி மக்களை குழப்புவதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மன்னாரை பொறுத்த மட்டிலே அநேகமாக கத்தோலிக்க மக்கள் சேவிக்கின்றார்கள். ஆனால் இந்த போராட்டத்திலே நாங்கள் இன மத பேதங்கள் கடந்து நாங்கள் மக்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்து சகோதரங்கள், பௌத்த மதத்தை சார்ந்த சகோதரங்கள், இஸ்லாமிய மதத்தை சார்ந்த சகோதரங்கள் எல்லாருமாக சேர்ந்துதான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அடக்குமுறையாளர்கள் இதற்கு மதச்சாயத்தை பூசி இந்த மக்களுடைய சாத்வீக போராட்டத்தை ஒடுக்குகின்ற வழிகளைத்தான் கையாண்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் இந்த மத ரீதியாக தமிழ் மக்களை பிரிக்கின்ற கைங்கரியத்தையும் திரைமறைவிலே பலர் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் மக்களாகிய நாங்கள் இன மத பேதங்கள் கடந்து ஒற்றுமையாக இந்த சாத்வீக போராட்டங்களை முன்னெடுக்கின்றோம் என்பது யதார்த்தமான உண்மை. இலங்கை மருத்துவ ஆணையகத்துக்கு புதிதாக நியமனம் பெற்றுள்ள நிர்வாக உறுப்பினர்கள் தொடர்பில் அரசாங்க மருத்துவ நிபுணர்கள் சங்கம் கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. முன்னைய சுகாதார அமைச்சர் ஹெகலிய ரம்புக்வெலவின் காலத்தில் அவரது ஆசீர்வாதத்துடன் மருத்துவ ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த பேராசிரியரையே தற்போதைய சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவும் நியமித்துள்ளமை பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக அரசாங்க மருத்துவர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் கடந்த காலத்தில் முன்னாள் சுகாதார அமைச்சராக இருந்த ராஜித சேனாரத்னவின் தனிப்பட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கடமையாற்றிய ஒருவரும் குறித்த நிர்வாக உறுப்பினர் குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளார். அதற்கு மேலதிகமாக தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி வழங்கும் விடயத்தில் சார்பான நிலைப்பாட்டை கொண்ட ஒருவரும் மருத்துவ ஆணையகத்தின் நிர்வாக குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளார். நிர்வாக திறமையற்ற முறைகேடான செயற்பாடுகளுடன் தொடர்புடைய இவ்வாறான நபர்களை மருத்துவ ஆணையகத்திற்கு நியமித்திருப்பதன் மூலம் அதன் நம்பகத்தன்மை கெட்டு போயுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கையில் போதைப் பொருளை முற்றாக ஒழிக்கும் நோக்கில் ஜனாதிபதி தலைமையில் விசேட செயலணி ஒன்று உருவாக்கப்பட உள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இது தொடர்பான தகவலை வெளியிட்டுள்ளார். ஜப்பானில் இருந்து ஜனாதிபதி அருண்குமார திசநாயக்க நாடு திரும்பியதும் குறித்த செயலணி உருவாக்கப்பட்டு அதன் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். மிக குறைந்த காலகட்டத்திற்குள்ளாக போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் பாவனையை இலங்கையில் இருந்து இல்லாதொழிப்பதே குறித்த செயலணியின் பிரதான நோக்கமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி புதைகுழியை உலகறியச் செய்த கிருசாந்தி குமாரசுவாமியின் படுகொலையை மையமாக வைத்து சிங்களத்தில் நூலொன்று வெளியிடப்பட்டுள்ளது. கிருசாந்தியின் அடிச்சுவடுகளில்
கிருஷாந்தியின் அடிபாறை என்று குறித்த நூலுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. சிங்களத்தின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ரத்னபால கமகே இதனை தொகுத்து எழுதியுள்ளார். செம்மணி படுகொலைகள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் குறித்த புலனாய்வு ஊடக தகவல்கள் இந்த நூலில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனுக்கு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் மீண்டும் அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி தொடர்பான வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதரகம குறித்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். கடந்த 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற மத்திய வங்கியின் பிணைமுறி விவகாரம் தொடர்பான விசாரணையின் போது லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பான சட்டத்தின் கீழ் அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் வழக்கு தொடர முடியும் என்று லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி தடுப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். அதனை அடுத்து அர்ஜுன் மகேந்திரனுக்கு குறித்த வழக்கில் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு மீண்டும் அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. வழக்கின் மேலதிக விசாரணைகள் எதிர்வரும் ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு நியூயார்க் நகரில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் நடைபெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தை சென்றடைந்த ஜனாதிபதி அனுரகுமாரவை ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் மரியாதையுடன் வரவேற்றதுடன் பின்னர் அவர்கள் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டனர். இலங்கையின் புதிய பொருளாதார சீர்திருத்த செயல்முறையின் முன்னேற்றம் இலங்கையை பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் புதிய தளத்திற்கு உயர்த்துவதற்கு அரசு தற்போது செயற்படுத்தி வரும் செயற்திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி ஐநா பொதுச் செயலாளரிடம் விளக்கினார். இலங்கை அரசின் புதிய முற்போக்கான செயற்திட்டத்தை பாராட்டிய பொதுச் செயலாளர் அதற்காக ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுப்பதாகவும் முழு ஆதரவையும் தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டார். வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி முன்னாள் பிரதமர் நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய ஆகியோருடன் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டனர். சம்பத் மனம்பேரி தனது 2 கையடக்க தொலைபேசிகளையும் அழித்து விட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்கு வடக்கு குற்றப்பிரிவு விசாரணையில் இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. அதன்படி அழிக்கப்பட்ட சாதனங்களுடன் இணைக்கப்பட்ட எண்கள் குறித்து மேலும் பகுப்பாய்வு நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மனம்பேரியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மிதனியாவில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட வழக்கில் அவர் 2வது சந்தேக நபர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களின் அபிலாஷைகள் மற்றும் நம்பிக்கைகளுடன் மட்டுமே தான் கட்டுப்பட்டிருப்பதாகவும் தற்போதைய அரசு ஒரு வருடத்திற்கு முன்னர் இந்த அரசை தெரிவு செய்து மக்கள் வைத்துள்ள அபிலாஷைகளை நிறைவேற்றுவதில் எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அடிபணிய தயாராக இல்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தெரிவித்தார். நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை, சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்தல், செயற்திறனான அரசு சேவையை ஏற்படுத்துதல் மற்றும் மோசடி, ஊழலை முடிவுக்கு கொண்டு வருதல், போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுதல் மற்றும் ஒரு வருட குறுகிய காலத்திலேயே அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குதல் ஆகியவற்றில் தற்போதைய அரசு ஒரு தீர்க்கமான திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து துறைகளிலும் இந்த சாதனைகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படுமே தவிர எக்காரணம் கொண்டும் திருப்பியமைக்கப்படாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாடு எதிர்கொள்ளும் அடுத்த சவால் அடைந்த பொருளாதார வெற்றிகள் நாட்டு மக்கள் செல்வதை உறுதி செய்வதற்கு தயாராகும் என்றும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டம் அந்த நோக்கத்தை மனதில் கொண்டு தயாரிக்கப்படுகின்றது என்றும் ஜனாதிபதி கூறினார். நியூயார்க்கில் உள்ள ஸ்டென் ஐலண்ட் கலைக்கூடத்தில் நடைபெற்ற அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினருடனான சந்திப்பில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் நிரந்தர தூதரகம் ஏற்பாடு செய்த இந்த கூட்டத்தில் இலங்கை தொழில் வல்லுநர்கள் உட்பட அமெரிக்காவில் வசிக்கும் பெருந்தொகையானவர்கள் பங்கேற்றனர். அவர்களின் பிரச்சினைகளும் அங்கு ஆராயப்பட்டதோடு இலங்கையின் புதிய பொருளாதார மாற்றத்திற்கான ஜனாதிபதியின் அர்ப்பணிப்பு பாராட்டப்பட்டது. இலங்கையில் தற்போது நடைபெற்று வரும் புதிய பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் மாற்றம் குறித்தும் அவர்களுக்கு தெளிவுபடுத்திய ஜனாதிபதி இலங்கைக்கு அச்சமின்றி வந்து முதலீடுகளை செய்வதன் மூலம் நாட்டை கட்டியெழுப்பும் திட்டத்திற்கு பங்களிக்குமாறும் அவர்களிடம் கோரியிருக்கின்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க ஆற்றிய முழு உரையை பின்வருமாறு:
கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு நான் நியூயார்க் நகரில் இலங்கையர்களை சந்தித்து கலந்துரையாடினேன். கடந்த வருடம் செப்டம்பர் 21ஆம் தேதி நாங்கள் அடைந்த வெற்றியில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் பெரும் பங்காற்றினார்கள். அதற்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். கடந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய அரசாங்கத்தை அமைக்க நீங்கள் ஏன் முடிவு செய்தீர்கள்? அந்த முடிவு ஒரு சாதாரண முடிவு அல்ல. நாங்கள் தலைமுறையாக அரசியல் உரித்துள்ள குழு அல்ல. ஆனால் 2019 தேர்தலில் 3 வீத வாக்குகளை பெற்ற ஒரு இயக்கம். இருப்பினும் 2024 ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் பாரிய வெற்றியை பெற்றோம். அதைத் தொடர்ந்து நடந்த பொதுத் தேர்தலில் விகிதாசார பிரதிநிதித்துவ முறையின் கீழ் இலங்கை வரலாற்றில் அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதன் மூலம் நாங்கள் ஒரு பெரிய வெற்றியை பெற்றோம். அந்த வெற்றியை அடைந்து வருடம் கடந்துவிட்டது. இந்த அரசாங்கம் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டது? அந்த நோக்கத்திற்கு எவ்வாறு முடிவுகள் எட்டப்பட்டதா இல்லையா? அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு குறித்து மீளாய்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஆனால் இந்த ஆட்சியை உருவாக்குவதற்கு பங்கெடுக்காத மற்றும் அதை எதிர்த்த குழுக்களின் அளவுகோல்களாக நம்மை அளவிட நாங்கள் தயாராக இல்லை. இந்த மாற்றத்திற்கு வழிவகுத்த காரணிகளை கொண்டே எம்மை பற்றி தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் நம் நாட்டில் 2022 2023ஆம் ஆண்டு பற்றி எழுதினால் நாடு வங்குரோத்தடைந்த காலகட்டமாக அது எழுதப்படும். 2022 ஏப்ரல் 12ஆம் தேதி கடனை செலுத்த மாட்டோம் என்று அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தது. அனைத்தும் வீழ்ச்சியடைய தொடங்கின. அபிவிருத்தி திட்டங்கள் பாதியில் நின்றன. தொழில் வல்லுநர்கள் நாட்டை விட்டு வெளியேற தொடங்கினர். சாதாரண மக்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையை மேற்கொள்ள போதுமான வருமானம் இல்லாத சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டிற்கு ஏற்படக்கூடிய அனைத்து பேரழிவு சூழ்நிலைகளும் இழந்தன. இது எத்தகையதென்றால் இலங்கையில் முதல் முறையாக ஆட்சியாளரை மக்களே தூக்கி எறிந்தார்கள். சுதந்திரத்திற்கு பின்னர் நம் நாட்டில் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தேர்தல்கள் மூலம் ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. இருப்பினும் இலங்கையில் முதல் முறையாக மக்கள் தெருக்களில் இறங்கி தேர்தல் இல்லாமல் ஆட்சியாளர்களை துரத்தி அடைத்தார்கள். இது பொருளாதாரத்தில் ஒரு பெரிய நெருக்கடியை உருவாக்கியது. அதனால் அந்த பொருளாதார நெருக்கடியை தணித்து இலங்கையில் மீண்டும் ஒருபோதும் நடக்காத வகையில் ஸ்திரத்தன்மையை உருவாக்குவது எங்களுக்கு பிரதான சவாலாக இருந்தது. ஒரு வருடத்தில் நமது நாடு இழந்த பொருளாதார நெருக்கடியில் கணிசமான அளவை சீரமைத்து ஸ்திரத்தன்மையை உருவாக்க முடிந்துள்ளது. இன்று பொருளாதார நெருக்கடியை மிக வேகமாக தணித்த நாடாக இலங்கை அறிமுகப்படுத்த தொடங்கியுள்ளது. இது சர்வதேச நிதி நிறுவனங்கள் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற பொருளாதார வீழ்ச்சியில் அது நாட்டிற்கு இழந்து ஒரு தசாப்தமாகின்றது என பொருளாதார நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர். அதாவது ஒரு நாடு அதன் முன்பிருந்த நிலையை அடைய 10 ஆண்டுகள் செல்லும். இருப்பினும் 2019ஆம் ஆண்டு இலங்கை கொண்டிருந்த பொருளாதாரத்தை அடுத்த ஆண்டு எட்ட முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மிக குறுகிய காலத்தில் நாங்கள் அதை மேற்கொண்டுள்ளோம். அனைத்து தரவுகள் மற்றும் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் இதை நாம் கணிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டுள்ளனர். ஒரு ஜனநாயக நாட்டில் உரிமை கேட்டு போராடுவது தவறா என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் V.S. சிவகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். மன்னாரில் இன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னாரில் கடந்த 5 வருடங்களுக்கு மேலாக பல்வேறு விதமான போராட்டங்களும் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில் கடந்த மாதம் 7ஆம் திகதி நாடாளுமன்றத்தில் அமைச்சர்களுடன் சந்திப்பும் 13ஆம் திகதி ஜனாதிபதியுடனான சந்திப்புக்கு பின்னர் ஒரு மாத கால இடைநிறுத்தப்பட்டிருந்த பணிகள் அதற்கு பின்னர் மாவட்டத்தில் இயங்குகின்ற அமைப்புகளுடனான கலந்துரையாடல் பாதிக்கப்பட்ட தரப்புகளுடன் 5 இடங்களில் கலந்துரையாடல் என இடம்பெற்றன. அதனைத் தொடர்ந்து வருகை தந்த விசேட குழுக்களிடம் அமைப்புகளூடாக கடிதங்களும் வழங்கப்பட்டிருந்தன. நீங்கள் சொல்வதை சொல்லுங்கள், நாங்கள் நினைப்பதைத்தான் செய்வோம் என்றால் அரசு முற்றுமுழுதாக சர்வாதிகாரமாகத்தான் செயல்படுகின்றது. மக்களுடைய அடிப்படை கோட்பாட்டில் இருந்து விலகி கடந்த கால அரசாங்கங்கள் மக்களுக்கு எதிராக சமூகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை கையில் எடுத்ததோ அல்லது விடயத்தை அனுரவின் அரசு முன்னெடுக்கின்றதா என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் இருக்கின்றன என்றும் தெரிவித்திருக்கின்றார். புதுமுக அரசியல் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தினதும் நண்பர் விஜயனதும் அரசியல் பயணம் துயரம் மிகுந்த இந்த உயிர் தியாகங்களின் மீது உறுதிமிக்கதாகவும் மக்கள் மையப்பட்டதாகவும் வலுவாக கட்டமைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பேரணியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிறுவர்கள், பெண்கள் உட்பட 40 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி ஆழ்ந்த இரங்கலை வெளியிட்டுள்ளது. இலங்கை
இலங்கை தமிழரசு கட்சியின் சிவஞானம் ஸ்ரீதரன் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் எமது தொப்புள் கொடி உறவுகள் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சனத்திரட்சியில் சிக்குண்டு குழந்தைகள், பெண்கள் உட்பட 39 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் மிகுந்த வேதனைக்குரியது. எதிர்பாராத விதமாக நிகழ்ந்த இந்த அசம்பாவிதத்தினால் தாய் தமிழகத்தைச் சேர்ந்த எமது தொப்புள் கொடி உறவுகளான அப்பாவி பொதுமக்கள் 39 பேர் அநியாயமாக உயிரிழந்தவை எமக்கும் எமது மக்களுக்கு மிகுந்த மனதுயரை ஏற்படுத்தியிருக்கின்றது. நெருக்கடியும் கனதியும் மிக்க இந்த துயர்மிகு சூழலால் பாதிப்புற்றிருக்கும் எல்லா தரப்பினருடனும் உணர்வு ரீதியாக நாமும் கரம் கோர்த்துக் கொள்கின்றோம். இழப்பின் வலிகளையும் ரணங்களையும் உணர்ந்தவர்களாக ஈழத்தமிழர்களின் உரிமை மீட்புக்காக தம் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்தும் தீக்குளித்தும் உயிர் கொடைகளித்த தமிழக உறவுகளின் அளப்பெரும் தியாகங்களை நெஞ்சேந்தியவர்களாக இந்த பெரு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஈழத் தமிழர்கள் சார்பில் அஞ்சலிகளும் அவர்களது குடும்பத்தினரின் மன ஆறுதலுக்காக எமது பிரார்த்தனைகளும் என்று தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையை தடுக்க பல முக்கியமான ஆதாரங்களை மறைத்ததாக கண்டறியப்பட்ட ஒரு பாதுகாப்பு பிரிவு தலைவர் மீது விரிவான விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தாக்குதலின் ஆதாரங்களை மறைப்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீண்ட விசாரணையை நடத்தி வருகின்றது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு பிரிவு தலைவர் ஆதாரங்களை மறைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் சாட்சியங்களை மாற்றுவதில் அவருக்கு கீழுள்ள அதிகாரிகளுக்கு உதவியதாகவும் தெரியவந்துள்ளது. இதன்படி குறித்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்தில் முறைப்பாடு அளித்த பிறகு சம்பந்தப்பட்ட அதிகாரி விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வரவழைக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. ஏப்ரல் 21, 2019 அன்று நடந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களில் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த விவகாரம் தொடர்பான விசாரணைகள் பல பாதுகாப்பு பிரிவு திணைக்களங்கள் மூலம் நடத்தப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு விசாரணைகள் தடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. நவம்பர் 2019 இந்த விவகாரத்தை விசாரித்த ஏராளமானோர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலிருந்து நாடு முழுவதும் உள்ள பிற காவல் நிலையங்களுக்கு நியமிக்கப்பட்டனர். அதன் பிறகு விசாரணைகளுக்கு பொறுப்பாக இருந்த சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஷானி அபேசகர கைது செய்யப்பட்டார். எவ்வாறாயினும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளராக ஷானி அபேசகர மீண்டும் தொடர்புடைய விசாரணைகளுக்கு பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ராணுவத்தினரால் இழைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பில் சாட்சியம் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ஷ அறிவித்திருக்கும் நிலையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் அவரை சந்தித்து அவசியமான தகவல்களை பெற்றிருப்பதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்திருக்கின்றார். சோமரத்ன ராஜபக்ஷ விசாரணை செயல்முறைகளில் உள்வாங்கப்படுவாரா என வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் குழுவின் அறிக்கையாளர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பியுள்ள போதே நீதியமைச்சர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்துரைத்த நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார, காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் அதிகாரிகள் சோமரத்ன ராஜபக்சவை அண்மையில் சிறையில் சென்று சந்தித்ததாகவும் அவசியமான தகவல்கள் பெறப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த காவல்துறை திணைக்கள அதிகாரி, சோமரத்ன ராஜபக்சவின் வெளிப்படுத்தல்கள் இலங்கையின் குற்றவியல் நீதி கட்டமைப்பின் சுயாதீனத்துவம், பக்கச்சார்பின்மை மற்றும் நடுநிலைமை என்பவற்றுக்கான நிரூபணமாக அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டினார். அத்தோடு பாடசாலை மாணவி கிருசாந்தி குமாரசாமி படுகொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டதன் பின்னர் சோமரத்ன ராஜபக்சவினால் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் முதலாக வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். அதனை அடுத்து செம்மணியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வினூடாக 15 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டதாகவும் அவற்றில் 4 உடல்கள் யாருடையவை என அடையாளம் காணப்பட்டதாகவும் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகளின் வலிந்து காணாமலாக்கப்படல்கள் தொடர்பான குழுவின் 29வது கூட்டம் கடந்த திங்கட்கிழமை ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள நிலையில் நேற்று முன்தினம் இலங்கை விவகாரம் குறித்து ஆராயப்பட்டது. இக்கூட்டத்தில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜெகநாதன் தட்பரன், அலுவலகத்தின் உறுப்பினர் அஜித் தென்னகோன், ஐநாவுக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதி ஹிமாலி அருணதிலக உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினர் நேரடியாக கலந்து கொண்டனர். அத்துடன் வெளிவிவகார அமைச்சு, பாதுகாப்பு அமைச்சு, பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு, சிறுவர் மற்றும் மகளிர் விவகார அமைச்சு, காவல்துறை திணைக்களம், இழப்பீட்டுக்கான அலுவலகம், தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலகம் உள்ளடங்கலாக இவ்விவகாரத்துடன் தொடர்புடைய கட்டமைப்புகளின் பிரதிநிதிகள் கொழும்பிலிருந்து நிகழ்நிலை முறைமையில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவான கோப் குழு அதனுடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் அக்டோபர் 2 கோப் குழுவில் முன்னிலையாகுமாறு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் வைத்தியர் நிஷாந்த சமரவீர தெரிவித்துள்ளார். கோப் குழுவினால் முன்னெடுக்கப்படும் பணிகள் மற்றும் அதன் செயல்பாடுகளை மேற்கொள்வதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது கோப் குழு 457 அரசு நிறுவனங்களை கொண்டுள்ள நிலையில் அதன் நிறுவனங்களின் செயலாளர்களுக்கு இது தொடர்பாக எழுத்துப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்து அடிப்படை தகவல்களை பெற இதன்போது திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த கலந்துரையாடல் அக்டோபர் 2 நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் நாளைய தினம் திங்கட்கிழமை மன்னாரில் முன்னெடுக்கப்படவுள்ள பொது முடக்கல் போராட்டத்திற்கு அனைத்து தரப்பினரும் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்கஸ் அடிகளார் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னாரில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 57வது நாளாக போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மன்னார் மாவட்டம் முழுவதும் நாளை திங்கட்கிழமை பொது முடக்கங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம். அனைத்து செயல்பாடுகளும் முழுமையாக நிறுத்தி ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எமது போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் பொது போக்குவரத்துகள் அனைத்தையும் நிறுத்தி வர்த்தக நிலையங்கள் அனைத்தையும் மூடி மாவட்டத்தை ஸ்தம்பிதமடையச் செய்து எமது போராட்டத்துக்கு வலு சேர்க்க வேண்டுகோள் விடுக்கின்றோம். அரசு சார்பற்ற நிறுவனங்களில் கடமையாற்றுகின்றவர்கள் அரசு நிறுவனங்களில் கடமையாற்றுகின்றவர்கள் நாளைய தினம் கடமைகளுக்கு செல்லாது எமக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். நாளைய தினம் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்தில் இருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகும். குறித்த பேரணி மன்னார் பஜார் பகுதியை வந்தடையும். பின்னர் அங்கு எதிர்ப்பு கோஷங்கள் எழுப்பப்படும். குறித்த போராட்டம் மதியம் 1:30 மணி வரை முன்னெடுக்கப்படும். போராட்டத்தின் இறுதியில் எமது கோரிக்கை அடங்கிய மகஜர் ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கையளிக்கப்படும். எனவே மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படும் எமது உரிமைக்கான போராட்டத்தில் மீனவர்கள், வர்த்தகர்கள், பொது போக்குவரத்து சேவையை முன்னெடுப்போர் உள்ளடக்கலாக அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பூரண ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்.